நேசம் பங்கமடையும் விதிமுறைகள். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வர்க்கோத்தமம் அடைவது. ராசி கட்டம் அம்ச கட்டம். ஒண்ணு வர்க்கோத்தமம் அடைவது. வர்க்கோத்தமம் அடைவதுல ராசி கட்டத்திலையும் அம்ச கட்டத்திலையும் ஒரே கட்டத்துல வர்க்கோத்தமம். இப்ப மேசத்துல செவ்வாய் இருந்து நவாம்சத்திலையும் செவ்வாய் மேச ராசியில இருந்தா இது வர்க்கோத்தமம் அடைகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் 12 கிரகத்துல. அந்த கிரகம் நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல இருந்தா இது வர்க்கோத்தமம். புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி இங்க சனி நீசம், இங்கேயும் சனி நீசம் நவாம்ச கட்டத்திலையும் இருக்கும்போது இப்ப நீசம் அடைந்த கிரகம் அங்க வர்க்கோத்தமம் அடைகிறதுனால நீசம் கிடையாது. ராசி கட்டத்திலையும் அம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நீசம் கிடையாது. ரைட்டுங்களா? இப்ப இங்க செவ்வாய் இருக்கு, நீசம் கிடையாது, நீசம் பங்கம் அடைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? அப்ப வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகம் நீசம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இரண்டாவது விதி, நீச கிரகம் நவாம்சத்தில் உச்சம் அடைவது. ராசி கட்டம் போட்டுக்குங்க, ராசி அம்சம். இங்க மேசத்துல சனி நீசம். புரியுதுங்களா? இப்ப அதே துலாம்ல சனி உச்சம். இப்ப நீச கிரகம் நவாம்ச கட்டத்துல உச்சம் அடைஞ்சா நீசம் கிடையாது, நீசம் பங்கமாகும். மூணு, நீச கிரகம் பரிவர்த்தனை அடைவது. ராசி கட்டம் போட்டுக்கணும். இங்க சனி இருக்காரு, இங்க செவ்வாய் இருக்கணும் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்ல இங்கேயும் செவ்வாய் போட்டுக்கலாம். புரியுங்களா? ஆட்சி வீட்டுல எங்க வேணா இருக்கலாம். நீசம் அடைஞ்சு பரிவர்த்தனை அடைவது தேவையில்லை. நீசம் அடைஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். இப்ப இங்க வேணாலும் செவ்வாய் இருக்கலாம். சனி வீட்டுல செவ்வாயும் செவ்வாய் வீட்டுல சனியும் நீச கிரகம் பரிவர்த்தனை அடைவது. அப்படியா இருந்தா நீசம் பங்கமாகவும் நீசம் கிடையாது. நீச கிரகம் வக்ரம் பெறுவது. சனி வக்ரம் 5, 6, 7, 8, 9 இருந்துச்சுன்னா சூரியனிக்கிற ராசியில இருந்து 5, 6, 7, 8, 9 நீச குருவோ சனியோ இருந்தா அது நீசம், அது வக்ரம். அப்ப அதனால சனி வக்ரம் பெறாது. நீச கிரகம் வக்ரம் பெற்றா நீசம் கிடையாது, நீசம் பங்கமாகும். நீச கிரகத்தை உச்ச கிரகம் பார்ப்பது அல்லது நீச கிரகத்தை நீச கிரகத்தோடு உச்ச கிரகம் இணைவது. ராசி கட்டம் போட்டுங்க. இங்க சனி நீசம் அடைகிறாரு, இங்க சனி நீசம், இங்க செவ்வாய் உச்சம் அடைகிறாரு, செவ்வாய் அங்க உச்சம் அடைகிறாரு, இங்க சனி நீசம் அடைகிறாரு. இது 4ஆம் பார்வையா பார்க்குது. 1, 2, 3 4ஆம் பார்வையா செவ்வாய் பார்க்கிறாரு. இப்படி பார்த்தா நீசம் கிடையாது. நீச கிரகத்தை உச்ச கிரகம் பார்த்தா நீசம் கிடையாது. அடுத்தது நீச கிரகத்தோடு உச்ச கிரகம் இணைவது. இது சூரியன் நீசம், சனி உச்சம். கிரகம் சூரியன் நீசம், சனி உச்சம். உச்ச கிரகத்தோடு நீச கிரகம் இணைகிறதுனால நீசம் கிடையாது, நீசம் பங்கமாகுது. நீசன் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால், நீசன் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நீசம் பங்கமாகும். சந்திரன் நின்ற நீசம், இந்த வீட்டோட அதிபதி செவ்வாய். புரியுதுங்களா? செவ்வாய் இங்கே இருந்தாலும் சரி, இல்ல இங்க இருந்தாலும் சரி, நீசன் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, நீசம் கிடையாது, நீசம் பங்கமாகும். நீசன் என்ற வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தால் நீசம் பங்கமாகும். இப்ப சனி நீசம், நீசன் என்ற வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு 4ல. சரிங்களா? இங்கேயே செவ்வாய் இருந்தாலும் சரி, இல்ல சந்திரனுக்கு 4ல செவ்வாய் இருந்தாலும் சரி, இல்ல இங்க செவ்வாய் இருந்தாலும் நீசன் என்ற வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தால் நீசம் கிடையாது, நீசம் பங்கமாகும்.
நீசன் நின்ற வீட்டின் அதிபதி நீச கிரகத்தை பார்ப்பது அல்லது இணைவது. நீசன் நின்ற வீட்டின் அதிபதி நீச கிரகத்தை பார்க்கறது அதெல்லாம் நீச கிரகத்தோடு இணைவது. இருக்குங்களா? இங்க பாருங்க, செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை உண்டு. புரியுதுங்களா? 4, 7, 8 பார்வை செவ்வாய்க்கு. அப்ப செவ்வாய் வந்து நீசன் என்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் அங்கே இணைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல பார்வை செஞ்சாலும் சரி, நீசம் கிடையாது. எங்க இருந்து பார்த்தாலும், இங்க இருந்து 8ஆம் பார்வையா பார்க்குது, இங்க இருந்து 7ஆம் பார்வையா பார்க்குது, இங்க இருந்து 4ஆம் பார்வையா பார்க்குது.